இவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்து நாம் இந்த இடத்தை விட்டு களைவதற்கு முன்பாக சில படிப்பினைகளை நாம் இங்கே பெற்றவர்களாக கலைந்து செல்வது நம்முடைய இம்மை வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் கூடுகிற இடங்களிலே மார்க்க உபதேசத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற அடிப்படையிலே இந்த சகோதரர் சில தினங்களுக்கு முன்பு வரை முழு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தவர். ஆனால் திடீரென இவர் மரணம் அடைந்து விட்டார் என்கிற செய்தியை பலரும் கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்திருப்போம். இதுதான் மனித வாழ்க்கை என்பதை அல்லாஹ் நமக்கு இது போன்ற உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் நமக்கு படிப்பனையாக சொல்லித் தருகிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோருமே ஒரு நாள் மரணத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதனால்தான் அல்லாஹ் படைத்திருக்கிற நோக்கத்தை பூர்த்தி செய்யாதவர்களாக ஒவ்வொரு நாளையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் மனிதனை படைத்திருப்பதனுடைய நோக்கமே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை சரியான முறையிலே நிறைவேற்றுகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் மரணத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது உங்களுக்கு மரணம் நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது, மரணம் வந்தடைந்தே தீரும், நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் வரும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி இருந்தாலும் நமக்கு மரணம் வந்துவிடும். எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் மரணம் வந்துவிடும். நோயாளியாக இருக்கணும்னு கிடையாது, எவ்வளவு ஆரோக்கியமான நிலையில் இருந்தாலும் மரணம் வந்துவிடும் என்பதுதான் இந்த பதிலுடைய மரணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பதே இறைவனை துதிப்பதற்கு வணங்குவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? இவருடைய சக வயதில் இருக்கிற எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் வாழ்வளிக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அவங்களுக்கு எல்லாம் ரூஹ கைப்பற்றல. இவரை விட 5 வயசு மூப்பானவங்க இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். இவரை விட 10 வயது மூப்பு உள்ளவர்கள் இங்கே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இவரை விட 20 வயது மூப்பு உள்ளவர்கள் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? உனக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னா நீ இந்த உலகத்துல ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது, என்ன வணங்க முடியாது. நான் தந்திருக்கிற செல்வத்தை நீ இறைவழியில ஏழைகளுக்கு நீ செலவழிக்க முடியாது. பாத்துக்க, உன்னை விட 5 வயசு இளமை, உன்னை விட 10 வயசு இளமை, உன்னை விட 20 வயசு இளமை, அவருடைய ரூஹை நான் கைப்பற்றி இருக்கிறேன். உனக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறேன், நீ என்ன வணங்கிக்க போ, சுபஹானல்லாஹ் சொல்லி மறுமையில நன்மையை தேடிக்கணும். அல்லாஹ் நமக்கு இங்கே ஒரு வாழ்க்கைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பெரும்பாலான மனிதர்கள் இந்த உலகத்துல தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிக்கிறாங்க? அல்லாஹ் வணங்குறதுக்கு படைக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்துல அவனுடைய நேரத்தை எதற்காக செலவழிக்கிறான் அப்படின்னா பொருளாதார தேடலை தவிர வேற எதுக்குமே கிடையாது. வாழ்க்கையில் அவன் அதிகமாக செலவழிப்பது வணக்கத்திற்காக கிடையாது. பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றப்போ கூட கடையில வியாபாரம் செய்வான், தூங்கிக்கிட்டு இருப்பான், தொழுகைக்கு வராம கதை பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுடைய பெரும்பாலான நேரங்கள் செலவழிக்கிறது எல்லாமே பொருளாதாரத்தை தேடுறதுதான். ஆனால் பொருளாதாரத்தை பத்தியான புரிதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கற்றுத் தர்றாங்க. இந்த பொருளாதாரத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இங்க பார் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க, மனிதன் என்னுடையது என்னுடையது என்று உலகத்தில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். மனிதா, உன்னுடையது என்பது எது தெரியுமா? நீ எதை நீ உடித்து கிழித்தாயோ அதுதான் உன்னுடையது, எதை நீ பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தாயோ அதுதான் உன்னுடையது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்துல நாம் சம்பாதிக்கிற எந்த செல்வத்தையும் நம்ம எடுத்துட்டு போகலங்கிறத ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு பொருளாதாரத்துக்காக தேடலை உடையவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், இது போன்ற மரணத்திலிருந்து நம்ம என்ன பாடத்தை கத்துக்கிறோம்? பொருளாதாரத்தை பத்தி. எவ்வளவு பெரிய செல்வந்தர், என்னை விட 100 மடங்கு செல்வந்தர் தான். ஆனா அவர் இறந்து போகும்பொழுது எப்படி அவர் அடக்கம் பண்றாங்க? 10 மீட்டர் துணியில இறக்கிக்கிட்டே இருக்கான் மனுஷன். அவருக்கு 20 காலனி இருக்குது, 10 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கிறாரு, 4 கார் வச்சிருக்கிறாரு, பைக் வச்சிருக்கிறாரு, வீடு வச்சிருக்கிறாரு, ஏசி கார்ல தான் போனாரு. ஆனா இங்க என்ன? பணம் 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 பணம். வாழ்க்கையில பெரும்பகுதியை செலவிட்டவர் இங்க எது எடுத்துட்டு போனாரா? 10 மீட்டர் துணியில உள்ள இறக்கிக்கிட்டே இருக்காங்க குழியில.
இவ்வளவுதான் வாழ்க்கையா மனுஷன் வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிருக்கிறோமா என்னைக்காவது? எதை நம்ம எடுத்துட்டு போறோம்? வாழ்க்கையில நமக்கு மரணம் வராது நம்ம இறைவனை வணங்குறத மறந்து வாழ்றோமே. ரெண்டு நாள் பிறந்த குழந்தை இறந்து போகுது. அதுல என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்? 2 நாள் தான். 70 வயசு வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போம் நம்ம தீர்மானிச்சிருந்தா, அந்த குழந்தை பிறந்த 2 நாள்ல இறந்து போகுது. அது 70 வருஷம் இருக்கணும்ல. 10 வயசு பையன் இறந்து போறானே, அவன் இன்னும் 60 வருஷம் இருக்கணும்ல. அப்ப என்ன பாடம் அல்லாஹ் நடத்துகிறான் பாரு. இப்படிதான் நான் உயிரை கைப்பற்றினேன், உன்னுடைய உயிரையும் நான் கைப்பற்றுவேன். எந்த நொடி, எந்த நிமிடம், எந்த நாள், எந்த வாரம் என்று தெரியாது, அதுக்குள்ள நீ வணங்கிக்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிற பாடத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா? கற்றுக்கொண்டோமா? இறைவனை வணங்குகிற முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் இருந்தோமா? எதையுமே எடுத்துட்டு போறல தோழர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஜனாசா இறந்து விட்டால், அதை அடக்கம் செய்து விட்டால், அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து 3 விஷயங்கள் வருகிறது. 3 காரியம். நம்ம மூத்தா போன பிறகு கூட நம்மள 3 காரியம் தான் பின்தொடர போகிறது. அதான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுடைய உறவு பின்தொடரும், ஒரு கட்டத்தில் திரும்பி விடும். அவனுடைய செல்வம் அவனை பின்தொடரும், அந்த ஜனாசாவை, அதுவும் ஒரு கட்டத்தில் திரும்பி விடும். இப்படிதான் திரும்ப போகுது. அவனுடைய அமல்கள் அவனை பின்தொடரும், அதுதான் அவனோடு வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம அமல்களை அதிகப்படுத்தி இருக்கிறோமா? இறைவனை வணங்குகிற எண்ணத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோமா? இறைவனில் நின்று போராடுகிற, தீமைக்கு எதிராக போராடுகிற மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோமா? அதுதான் வாழ்க்கை. ஏகத்துவத்தின்படி வாழ்ந்திருக்கிறோமா? அல்லாஹ்வை வணங்க அழைக்கக்கூடிய மனிதனாக இந்த உலகத்திலே மக்களுக்கு அழைப்பு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோமா? தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் செய்கிற எந்த நல்லறங்களும் கூட உங்களுக்கு பின்தொடரும் என்றால் அது பயனளிக்கிற வகையில தான் பின்தொடரும். எப்ப தெரியுமா பயன் தரும் அந்த அமலு? இறைவனுக்கு நீங்கள் இணை கற்பிக்காத நிலையில் மரணித்தால் தான் இந்த உலகத்துல நீங்க செஞ்ச தொழுகை, இந்த உலகத்துல நீங்க செஞ்ச நோன்பு, இந்த உலகத்துல செஞ்ச தர்மங்களுக்கெல்லாம் இறைவனுக்கு இணை கற்பிக்காத நிலையில் நீங்கள் மரணித்தால் தான் உங்களுக்கு அது பயன் தரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே தோழர்களே, எந்த நேரத்தில் வேண்டுமானால் நமக்கு மரணம் வரலாம். நாம் எடுத்து செல்ல போது இந்த உலகத்துல தேடிக்கொண்டிருக்கிற பொருளாதாரத்தை இல்ல, இந்த உலகத்துல நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற பெருமையை அல்ல, இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கிற அமல்களைத்தான் எடுத்து செல்ல போகிறோம் என்கிற அடிப்படையில் இறை நினைவை அதிகப்படுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற நல்ல அடியார்களாக மரணம் வருவதற்கு முன்பாக இறைவனிடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியாராக நாம் மாறி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த சகோதரர் பத்ரி இருக்கிறாரே, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நினைவு கூறும். அவர் சின்ன பையன்தான், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துல நாம் அறிந்த வகையில எப்படி இருந்துச்சு? ஏகத்துவத்திற்காக வேண்டி குரல் கொடுக்கிற மனிதராக இருந்தார். அவரை விட வயது மூப்புல உள்ளவங்க எத்தனை பேர் இருந்தோ அப்படி குரல் கொடுத்தார்களா? அல்லாஹ் நாடியவர்களை நேர்வழிப்படுத்துகிறான் என்கிறானே, அந்த நேர்வழி நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வேணும். இங்க நடக்கிற வரதட்சணைக்கு எதிராக குரல் கொடுக்கிற மனிதராக வாழ்ந்து மரணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தை நமக்கு வேணும். அப்படிப்பட்ட மனுஷனாக நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படிப்பட்ட நிலையில இந்த மக்கள், இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இணை வைப்பின்பால் சென்று விடாமல் தடுப்பதற்கு பல வகையில குரல் கொடுத்திருக்கிறார். பாவமான நபி வழிக்கு முரணான காரியங்களை தடுப்பதற்கு பல வகையில இந்த பத்ர் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய மறுமை வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு, அவருடைய பாவங்கள் இறைவன் மன்னிப்பதற்கு, அவருடைய கபறுகள் விசாலமாக்கப்பட்டு ஒளி ஏற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே இந்த நேரத்தில் அவருக்காக பிரார்த்தித்து நாம் அனைவரும் கலைந்து செல்வோம் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون.